தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஆக்சுவலி நெறைய வேற விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தகவல்கள்லாம் சேகரிச்சுட்டு இருந்த பொழுது, மதியத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுகின்ற சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். 2024ஆம் ஆண்டு நடந்ததாக சொல்லப்படுகின்ற சம்பவம். காலையில பார்த்தீங்கன்னாக்கா, மேரத்தான் அ நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது போதை மருந்துக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மாரத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து அதில கலந்துக்கிட்டாரு. அவர் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம, அதில அவர் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அவர் அந்த மாரத்தான்ல வந்து ஓடி அவர் வந்து அவங்கள உற்சாகப்படுத்தினார். அந்த இளைஞர்களை வந்து உற்சாகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். உள்ளபடியே அதற்கு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே சமயத்தில இந்த போதை விழிப்புணர்வு சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மதியம் ஒரு சர்ச்சை வெடித்தது. அது என்ன அப்படின்னாக்கா, Instagramல ஒரு வீடியோ. இது பழைய வீடியோ. இது யார் சம்பந்தப்பட்டது என்றால், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய சரத் என்கிற கில்லி சரத். அவர் சம்மந்தப்பட்ட வீடியோ. தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர்ன்னு நெனைக்கிறேன். அந்த எம்எல்ஏன்னு நெனைக்கிறேன் அவரு. அவர் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேடியம்ல அதாவது நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியம்லன்னு நெனைக்கிறேன். அங்க வந்து ஒரு ஐபிஎல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஐபிஎல் போட்டியை பார்ப்பதற்காக அவரும், அவரோட ஒரு பெண் நண்பரும் வந்து இருக்காங்க. பக்கத்துல இருக்காங்க. அந்த வீடியோல அதான் தெரியுது. அதில பார்த்தீங்கன்னா, அவர் மொபைல் ஃபோன வச்சுக்கிட்டு, இந்த மொபைல் ஃபோன்ல இப்படி ஒரு இந்த டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ அத ஒண்ணு வச்சுக்கிட்டு, அந்த ஒரு பவுடர். அந்த பவுடரே அவர் வந்து அம் இப்படி க்ரஷ் பண்றார். அது க்ரஷ்ன்றது அவங்க அந்த கலாச்சாரத்தில இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய வாசகம்னு வச்சுக்கோங்க. அமைய பொறுத்தவரைக்கும் அதை பொடியாக்குகிறார். அந்த பொடியை ஒன்றாக அப்படி சேர்க்கிறார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூபாய் நோட்டு, ரூ. 500 நோட்டை வந்து பயன்படுத்துகிறார். இதை வந்து அந்த பெண்மணி பக்கத்தில இருக்க பெண்மணி துணியை போட்டு இப்படி மறைக்கிறார். மறைத்து வெளிய யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு மறைக்கிறாங்க. இப்படின்றது தான் நம்ம பார்க்கும்பொழுது அந்த வீடியோல நமக்கு அது தெரியுது. சரியா? இப்ப இதை யார் செய்வார்கள்? எப்படி செய்வார்கள்? அப்படின்னாக்க, போதை மருந்து உட்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மாரி அதை பொடியாக்குவது, அந்த பொடிய வந்து லைன்னு சொல்லுவாங்க. லைனா எடுப்பாங்க. அப்போ ஒரு லைனும் ஒவ்வொருத்தர் உறிஞ்சிப்பாங்க. அத மூக்குக்குள்ளே ஏத்திப்பாங்க. இந்த மாரிலாம் சொல்லப்படுகிறது. ஸோ இத வந்து அவர் செய்வதை தக் லைஃப், கெத்து அப்படின்னு சொல்லி அந்த கேப்ஷனுக்கு கீழ போட்டு அந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். இத வந்து பொதுவுல பகிர்ந்திருக்கிறாரான்னா, இல்ல. இத எங்க பகிர்ந்திருக்கிறார்னா, அவருடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் அதை பகிர்ந்திருக்கிறார். அப்போ அவருடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் இதை தக் லைஃப் என்று பகிர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஒரு அமைச்சர் போதை மருந்தை உட்கொண்டிருக்கின்ற இந்த வீடியோ வெளியே வந்து சர்ச்சையாகி இருக்கிறது அப்படின்றது தான். இப்ப உடனே எதிரா சாக்குன்னு காத்துக்கிட்டு இருக்க எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க இத பெரிய அளவுல இத பரப்புரை செய்யறாங்க. இந்த போதை மருந்தை உட்கொள்ளக்கூடியவர் எப்படி அமைச்சரவையில் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு வந்து விளக்கம் கொடுக்கிறேன் பேர் வழின்னு அமைச்சர் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, ஒரு அவருடைய குழந்தையை வைத்துக்கொண்டு, அவருடைய மனைவியையும் வைத்துக்கொண்டு, அவர் ஒரு விளக்கம் குடுக்கிறார். இந்த விளக்கம் என்ன அப்டின்னா, நாங்கள் வந்து எங்கள் குழந்தையை கூட்டு போயிருந்தோம். அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம்க்கு. அப்பொழுது திடீரென்று குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்டின்ற நிலையில, மருத்துவர் அந்த மாத்திரையை பரிந்துரை செய்தார். அந்த மாத்திரையை தான் நான் பொடியாக்கிக் கொண்டிருந்தேன். இது மொபைல் மேல வச்சு பொடியாக்கிக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றார். யாராவது குழந்தைக்கு மொபைல் மேல வச்சு பொடியாக்கி மருந்து குடுப்பாங்களா? முதல்ல மாத்திரையை டாக்டர் 2 வயது இப்ப அவர் வந்து அந்த வீடியோல காமிக்கக்கூடிய குழந்தை இருக்கு பாருங்க. அதுக்கு இப்போ ஒரு 4 வயசு இருக்கா மாரி தெரியுது. அப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்னன்னா 2 வயது இருக்கும். சரி 2 வயது குழந்தைக்கு மாத்திரை குடுங்கள்னு எந்த டாக்டராவது சொல்லுவாங்களா? அப்படின்றது முதல் கேள்வி. ஏன்னா, அவங்க சிரப் தான் சொல்லுவாங்க. மாத்திரை சொல்ல மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த ஸ்டேடியம்ல அன்று அந்த அந்த வீடியோவுல அந்த குழந்தை இருக்கிறதா என்றால் இல்லை. சரியா? அதுக்கு வேற ஒரு விளக்கம் சொல்றாங்க. வேற ஒரு ஆள வச்சு. நான் தான் அவருடைய தோழி அப்படின்னு வேற ஒரு அம்மணி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் அவர் மனைவியும் தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் தனியா இருந்தோம். அப்பதான் இவர் வந்து இத மருந்து ரெடி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு தரப்பு விளக்கம்னு வைங்க. நான் வந்து எந்த சைடுமே எடுக்கலங்க. இவர் இவர் செஞ்சது
இவர் போதை மருந்து தான் எடுத்துக்கொண்டாரான்னு நான் சொல்ல போகிறதில்ல. இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. இது 2மே நான் சொல்ல போகிறதில்ல. நான் பார்த்தத அப்படியே உங்க முன்னாடி வைக்கிறேன். இதில என்னென்ன ப்ரோஸ், என்னென்ன கான்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்றேன். இதிலிருந்து நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ உள்ளபடியே என்ன வருதுன்னா, 2 வயது குழந்தைக்கு எப்படி அப்படி குடுப்பாங்க? 1. 2வது ஒரு குழந்தைக்கு மருந்து குடுப்பத யாராவது தக் லைஃப்னு வீடியோவ போட்டு பிரைவேட்டா ஷேர் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இதற்கெல்லாம் விடை யார் குடுக்கணும்? அப்படின்னா சம்மந்தப்பட்டவர்கள் குடுக்கணும். இந்த விளக்க வீடியோ கூட அவசியமே பட்டிருக்காதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, இந்த அமைச்சரின் மீது 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இதை பிரயோகித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வரும் என்றால், விசாரணையை துவங்க வேண்டியது காவல்துறை. 2வது என்னன்னா, அமைச்சரே நேரடியா போய் என்ன பண்ணலாம்? ஒரு தனியார் மருத்துவமனைக்கோ, அரசு மருத்துவமனைலாம் சந்தேகம் வரும். நீங்களே ரிப்போர்ட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்ட்டு. தனியார் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, அவங்க செக் பண்ணாங்கன்னாக்க, இந்த ரெசிட்யூன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தலைமுடியில் போதை மருந்தை உட்கொண்டிருந்தால். இப்போது வந்து மது அருந்தினால், அது வந்து ஒரு 24 மணி நேரம், 48 மணி நேரம் வரைக்கும் ரத்தத்தில் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போதை மருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அது என்னென்னா, அது சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இந்த பவுடர் மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் எடுத்தா இது தலைமுடி வரைக்கும் அதோடைய ரெசிட்யூ இருக்கும். அப்போ அது 90 நாள்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு வரைக்கும் அதை கணிக்க முடியும் அப்படின்றது தான் அதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சமீபத்தில் கூட ஒரு நடிகர், நான் சொல்கிறது சமீபம்னா ஒரு ஆண்டுக்கு முன்னர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நடிகர் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. 2 நடிகர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பயன்படுத்துறதை நிறுத்திட்டார். ஆனால் ஓராண்டுக்கு முன்னர் அவர் பயன்படுத்தினார் அப்படின்றத 2 விதமாக வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. எப்படி? 1 அப்படின்னா, அவருடைய டெஸ்டிங்கில் வந்து ஓராண்டுக்கு முன்னர், ஏன்னா முதல்ல டெஸ்ட்டு ஃபெயில் ஆகுது, நெகட்டிவ் வருது. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஓராண்டுக்கு முன்னர் அவர் பயன்படுத்திய அந்த ஒரு சமிக்ஞை கிடைக்கிறது 1. 2வது என்னென்னா, டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய இந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா? டிஜிட்டல் உலகம்னே எடுத்துப்போமே. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் நம்ம எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிஜிட்டல் பதத்தை பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு டோல்கேட்டை கடந்து போகும்போது ஃபாஸ்டேக் அப்படின்னு வச்சுருக்கோம். அது ஒரு டிஜிட்டல் பதிவு. இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு பர்ச்சேஸுக்கு கூட, பூ, பழம் வாங்குறதுக்கு கூட நம்ம வந்து அந்த மொபைல்லே நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா? அது டிஜிட்டல் பதிவு. இல்லை ஒருத்தருக்கு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை மேற்கொள்கிறோம் என்றால் அது டிஜிட்டல் பதிவு. வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு சமூக வலைதள மூலமாக ஒருத்தரை தொடர்பு கொள்கிறோம் என்றால் அது டிஜிட்டல் பதிவு. எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, கோர்ட் சம்மன் இருக்குது பாருங்கள், அதை ப்ளூ டிக் வந்து நீங்கள் பார்த்துட்டாங்க அப்படின்னு அந்த டிக்கு வந்துருச்சுனாலே சம்மன் வழங்கியதாக அர்த்தம் அப்படின்னு சில நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு டிஜிட்டல் பதிவுகளுக்கு முக்கியத்துவம் பெறப்பட்டு விட்டது. இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா, குற்றச்செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான குற்றச்செயல்களில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றம் நிரூபணமாவதற்கு இந்த டிஜிட்டல் பதிவுகள் மிகப்பெரிய அளவில் உதவுகின்றன. சமீபத்தில் கூட பூனேயில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதில் ஒரு நபரை வந்து மலை மேலேருந்து கீழே தள்ளி கொலை பண்ணிட்டாங்க, அந்த பெண்ணே கொலை செய்து விட்டார் அப்படின்ற நிலையில் டிஜிட்டல் பதிவுகள் மூலமாகத்தான் அந்த குற்றத்தை வந்து இன்னும் ப்ரோவ் பண்ணி அதை விசாரணையை மேலும் கொண்டு போய் அதை ஒரு நிலைநாட்ட முடிந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டிஜிட்டல் பதிவுகள் மிக மிக ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்க ஆரம்பித்து விட்டன என்கிற நிலையில், இவர் எப்பொழுதோ இன்ஸ்டாகிராமில் எடுத்து விளையாட்டுத்தனமாக அதை பகிர்ந்திருந்தாலும் கூட, இப்போ அது உள்ளபடியே போதை மருந்து தானா சொல்ல முடியாது. ஏன் விளையாட்டுக்கு கூட பவுடரை கூட வச்சு அதை மாதிரி ஒரு பில்டப் காமிக்கிறதுக்கு கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை செய்கின்ற விதம் இருக்குது பாருங்கள். அதாவது ரூபாய் நோட்டு தான் பயன்படுத்துவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த கிரெடிட் கார்டு, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அதை ஒரு குழந்தைக்காக ஒரு மாத்திரையை செய்தது போல தெரியலை அப்படின்றது தான் உண்மை. சரியா? அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்கத்திலேயே அந்த அமைச்சருடைய லாங்குவேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக போதை மருந்து ரெகுலராக பயன்படுத்தக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய பதங்களை எல்லாம் அவர் பயன்படுத்துகிறார். சரியா? இப்போது அடுத்த கேள்வி வருது. ஒரு ஸ்டேடியமில் வெளிப்படையாக பகிரங்கமாக ஒருவர் இதை பயன்படுத்தி அதை தக் லைஃப் என்று அவரால் பகிர முடிகிறது. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில், நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வச்சுக்கிட்டா கூட இப்படி பகிர முடிகிற அளவுக்கு துணிச்சல் வருகிறது என்றால், அந்த அளவுக்கு அந்த போதை கலாச்சாரம், உண்மையிலேயே அது போதை மருந்தாக இருக்கும் பட்சத்தில் அந்த கலாச்சாரம் தலை விரித்து ஆடி இருக்கிறது. இதை மானிட்டர் செய்ய வேண்டிய போலீஸ்
என்ன செய்து கொண்டிருந்தது என்றால், எங்களை போன்றவர்கள் கேமராவுக்கு முன்னால் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது சொன்னால், அதில் ஏதாவது ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவர்கள் மீது எப்படி வழக்கு போடலாம் என்பதில் தான் இவர்கள் அக்கறை காட்டியிருக்கிறார்கள். நான் சொல்வது கடந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும். இந்த ஆட்சியிலும் அது போன்ற கைது சம்பவங்கள் ஆரம்பித்து விட்டன அப்படின்ற நிலையில, நான் சொல்லக்கூடியது முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கும் என்றால், ஏன்னா இன்னைக்கு வந்து ஜென்சி கிட்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு அரசாங்கம் என்கிற காரணத்தினால, இந்த எம்எல்ஏக்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்க பலர் இந்த ஜென்சி அந்த இதில் வந்த ஆட்கள் அப்படின்றதுனால, இது போன்ற கலாச்சார அதிர்ச்சிகள் வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடியவையாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா, இன்னைக்கு தெருவுக்கு ஒரு போதை மருந்தை பயன்படுத்தக்கூடிய நபரை மிக அனாயாசமாக நம்மால் பார்க்க முடியும். நம்மால் கடந்து போக முடியும் அப்படின்னும் பொழுது, இது ஒண்ணும் ஆச்சரியம் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த ஆட்சியில ஒரு போலீஸ் ஆஃபீசர் சொன்னாரு. "அண்ணா ரொம்ப ஒல்லியா இருக்க நீ. போதை இதெல்லாம் மருந்தெல்லாம் எடுப்ப போல இருக்கு நீ" அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறதுனா இருக்குன்னு சொல்லிட்டு போப்போறேன். மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குன்னா ஆமாம்னு சொல்லிட்டு போப்போறேன். சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கான்னா இல்லைன்னு சொல்லிட்டு போப்போறேன். அதே மாதிரி போதை மருந்து உட்கொள்ளும் பழக்கம் இருக்கான்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். சரியா? மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணணும்? நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னு இந்த வெளிப்படைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெளிப்படைத்தன்மை இருக்கின்ற நபர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அமைச்சரே என்ன செஞ்சுருக்கணும்? போய் டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்த பாருங்க, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. நான் விளையாட்டாக செய்திருந்தாலும் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் விழைகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டெஸ்ட் எடுத்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து போட்டுருக்கணும். அட்லீஸ்ட்டு இவங்களா சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்கன்னு ஒரு பேச்சு வரும். இல்லை அவர் 2 வருஷம் முன்னாடி பயன்படுத்தியது இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பேச்சு வரும். அதெல்லாம் இருந்தாலும் கூட இது போல் அவர் அவ்வளோ அழகாக நேக்காக அதை அப்படி வச்சு அவர் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா, அவர் பொதுவாக பார்வையில் எடுத்தீங்கன்னாக்க அந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது அவர் செய்த செய்கையெல்லாம் பார்க்கும்பொழுது அடிக்கடி அதை உட்கொள்ளக்கூடிய ஒரு நபராகத்தான் காட்சி அளிக்கிறார். அதனாலேயே அவர் உட்கொள்கிறார்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் என் வார்த்தையை பார்த்துக்கோங்க, காட்சி அளிக்கிறார். இப்போ கூட ஏதோ ஒரு படம் ரீசெண்டாக அது ஒரு படம் வந்தது, லியோவா ஏதோ ஒரு படம் வந்தது. ஆரம்ப சீன்லேயே பார்த்தீங்கன்னா சோஃபாவில் படுத்திருப்பார் விஜய், குப்புறப்படுத்திருப்பாரா ஏதோ ஒன்று பாட்டிலில் குடிச்சுன்னு இருப்பார், சம்திங் லைக் தட். சரியா? அதனால விஜய் வந்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு தான் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்க போகிறதில்ல. அப்படி அவர் காட்சி அளிக்கிறார். அதுபோல் இது ஒரு காட்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளபடியே சர்ச்சை கிளம்பிய பிறகு அவர் அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன முயற்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த முந்தானை முடிச்சு படத்தில் வரும் தெரியுமா, ஊர்வசி குழந்தைய வச்சு குழந்தைய தாண்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு கை குழந்தையை எடுத்து வந்து சாட்சியாக வைப்பது என்பது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். அந்த குழந்தையை முகத்தை கூட மறைக்காமல் அந்த செய்தியை வெளியிட்டது மீடியாக்களுடைய அயோக்கியத்தனம். அப்போ இவங்க சென்டிமெண்ட்டாக யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க, உன் மனைவியும் உன் குழந்தையும் வச்சு நீ பேசுனா சென்டிமெண்ட்டாக பாவமாக மூஞ்சி வச்சுன்னு பேசுனா மக்கள் உன்னை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அரங்கேற்றி இருக்கிறார். ஒரு அமைச்சரிடமிருந்து நம்ம இதை எதிர்பார்க்கல. தவறு, உள்ளபடியே தவறு. அப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறார். நீங்கள் ஒரு சரியான ஒரு மாற்றத்திற்கான ஒரு முன்னோடியாக நீங்கள் இருக்க போகிறீர்கள் என்றால், இதை மாதிரி வரப்போகிறது அப்படின்னா இதற்கு சரியான ஒரு ஆக்கப்பூர்வமான விளக்கம், ஆக்கப்பூர்வமான பதில். நீங்கள் தவறு செய்யாதவன் யாரும் கிடையாதுங்க. நீங்கள் தவறு செஞ்சுட்டு திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் கூட இருக்காங்க. சரிங்க, ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், தவறு நடந்துருச்சுன்னு சொல்கிறது ஒரு பதம். இல்லைங்க நான் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, செய்யவே இல்லை என்பதற்கு மருத்துவ சாட்சியை கொடுப்பது என்பது 2வது பதம். அது வந்து முழு ஆதாரமாக கருதப்படவில்லை என்றாலும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் முனைகிறீர்கள், பொறுப்புடன் அதை அணுகுகிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க உதவும். இதில் முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, குற்றச்சாட்டு வச்சா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமான்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த போதை மருந்து பொறுத்த வரைக்கும் இவை இந்த கான்ட்ராபேண்டு, நார்கோட்டிக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனி சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கு. இது ராஜீவ்காந்தி காலத்தில் இந்த சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டது. ரொனால்ட் ரீகன் அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். அவர் சர்வதேச அளவில் வந்து இந்த போதை கலாச்சாரம் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த போதை கடத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக மாறி இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முனைந்து அதற்காக சர்வதேச அளவில் இதற்கு ஒரு
ஆலோசனை நடத்தி ஆதரவு திரட்டி அதன் அடிப்படையில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அது பேர் தான் NDPS ஆக்ட் அப்படின்ற ஆக்ட். இந்த சட்டம் குறித்து எனக்கு எப்போ தெரிய வந்தது முழுமையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிறைக்கு சென்ற பொழுது இந்த சிறையில் விசாரணை கைதிகள் இருப்பாங்க இல்லையா, இந்த விசாரணை கைதிகளை நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நான் குண்டாஸில் இருந்தேன் உள்ள. என்னையை பார்த்து நக்கலாக பேசுவான் சில பசங்கள்லாம். அண்ணே நீங்கள் ஸ்டாலினை திட்டிட்டீங்க, நீங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு வெளில வர முடியாது, நான் வெறும் மர்டர் கேஸு. எப்படி? நான் வெறும் மர்டர் கேஸு, அதில் ஒரு 80 நாளில் நான் பெயில் போட்டு வெளில வந்துடுவேன். எதுக்கு ஏன் மர்டர் பண்ணேன், ஏதாவது குடும்ப தகராறா, ஏதாவது பிரச்சனையான்னா, அதில் என்ன ஒரு 5000 ரூபாய் கொடுத்தான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அனாயாசமாக வெளியே செல்ல முடியும், சரியா? ஆனால் போதை மருந்தை பொறுத்த வரைக்கும் NDPSங்கிற சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சட்டம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை கடுமையாக்கி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த போதை மருந்தை வைத்திருப்பவர்கள், அதை உட்கொள்ளக்கூடியவர்கள், அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள், இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு விட்டால், இப்போ ஒரு மர்டர் கேஸாகவே இருந்தாலும் குற்றச்சாட்டு யார் வைக்கிறார்களோ அவர்கள் தான் அதை நிரூபிக்க வேண்டும். ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறோன்னா, நீ திருடிட்டான்ற அந்த ஆதாரத்தை குற்றம் சாட்டக்கூடியவர்கள், நான் குற்றம் சாட்டுறேன், நான் தான் வைக்கணும். கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அரசாங்கம் ஒருவர் மீது வழக்கு போடுதுன்னு வைங்க, கொலை செய்து விட்டார் என்பதனை பியாண்ட் ரீசனபிள் டவுட், அதாவது நம்பிக்கைக்கு சந்தேகத்திற்கு இடமில்லை, நம்பிக்கையில் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் அதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு என்றால், குற்றம் சாட்டப்படக்கூடியவர்கள் மேலே கிடையாது, குற்றம் சாட்டக்கூடியவர்கள். யார் குற்றம் சாட்டுறீங்க, நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டுறீங்க, நீ தான் ஆதாரத்தை கொடுக்கணும், சரியா? ஆனால் இந்த NDPSஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒருத்தர் மீது குற்றம் சாட்டப்பட்டு விட்டால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நான் நிரபராதி, தான் நிரபராதி என்பதை அவர் வந்து நிரூபிக்கணும். அது சந்தேகத்திற்கு அப்பால் அவர் அதை நிரூபிக்கணும். ஸோ இந்த சட்டம் மாறுபட்ட சட்டம். கொலை குற்றத்துக்கு கூட குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிரூபிக்க வேண்டியது எதிர்த்தரப்பு, ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அரசாங்க தரப்பு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர்தான் தான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும். அப்படின்ற நிலையில் பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற காரணத்தினால முதல்ல டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது எங்கே இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ எங்கிருந்து உருவானது 1, யார் யாரிடம் பகிரப்பட்டது 2, 3வது இந்த சம்பந்தப்பட்ட நபர், அதாவது அது இருக்கக்கூடிய நபர் போதை பழக்கம் கொண்டவரா இல்லையா, அவருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்றது. இது எல்லாமே அவருடைய மொபைல்லேருந்து நார்மலாக போதை மருந்து தடுப்பு பிரிவு இதுதான் செய்வார்கள். அவருடைய மொபைல்லேருந்து எல்லாத்தையும் கன்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க. யார் யாரிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்றதை எடுப்பாங்க. அவருடைய மொபைலில் என்னென்ன படங்கள் ஏதாவது இருக்கிறதா, இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ஏதாவது இருக்கிறதா, இதையெல்லாம் எடுப்பாங்க. முதல்ல விசாரணையை ஆரம்பிப்பாங்க. இது எதுவுமே இதுவரையில் நடந்ததாக தெரியவில்லை, இனிமேல் நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. நார்மலாக இந்த மாதிரி ஒரு வீடியோ வேறு யார் சம்பந்தமாக, சாமானியன் சம்பந்தமாக இப்படி ஒரு வீடியோ பொதுவெளியில் வந்ததுன்னா உடனே வழக்கு பதிவு செய்யப்படும், உடனே போதை தடுப்பு பிரிவு விசாரணையில் இறங்கும். ஆனால் இங்கே அது நடைபெறவில்லை. அப்படின்ற நிலையில் இது இனி நடக்குமா அப்படின்ற கேள்வி வருது. இதையெல்லாம் நான் சொல்லும் பொழுது நான் யார் மீதும் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு குற்றச்சாட்டை வைக்க போகிறதில்லை. சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் நிரபராதி என்பதனை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்தவரையில். ஏன்னா இந்த சட்டம் அதைத்தான் சொல்கிறது என்கிற நிலையில் அதை அவர் சரியாக செய்ய வேண்டும். இதை மாதிரி ஆர்வ கோளாறுத்தனமாக செய்யக்கூடாது அப்படின்றதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.